12th Art students, welcome to online class. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூனிட்டில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து கணக்கியல் எப்படி முறைப்படுத்துகிறாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பார்க்குறோம். சரியா? இப்போ லாபம்னா என்னென்னு தெரியும், நஷ்டம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஃபினான்சியல் பொசிஷன் அப்படிங்கிறது நிதிநிலை. ஒரு ஃபினான்சியல் பொசிஷன் எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் சொல்லும். அந்த லாப நஷ்டத்தை தீர்மானிப்பதற்காக எசென்சியல் ஆல்சோ ஆர்கனைசேஷன் விச் மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ தோராயமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கிட முடியும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் அக்யூரஸியாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்டு ஃப்ரம் எ மெமரி. நம்ம மெமரிக்கு ஏதோ நினைவுக்கு எட்டிய வரை இருக்கக்கூடிய தகவலை எடுத்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் சொல்ல முடியுமோ தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எல்லாமே அக்யூரேசியாக சொல்ல முடியுமானா முடியாது. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் மே பி கால்குலேட்டட். இதுலேயும் அந்த மெத்தட் வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணுறது தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் கேபிட்டல் பிகினிங் மே பி கன்சிடர்ட் டு த ப்ராஃபிட் as the profit adjusted capital such entries. இப்போ ப்ராஃபிட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சில என்ட்ரிஸை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அவைலபிள் டேட்டாவை வச்சுக்கிட்டு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் போக ஃபவுண்ட் அவுட் த ஃபினான்சியல் அக்கௌண்ட் இஸ் ஏ ப்ரிப்பேர்டு. ஃபினான்சியல் அக்கௌண்ட்டை நாமளாக ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ மொத்தத்தில் என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரஸியாக தயார் பண்ணுறதில்ல. ஏனதனோ நினைவு கட்டிய வரை இருக்கக்கூடிய தகவல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து என்டிட்டிஸாக போட்டு காட்டுறோம். அவ்வளோதான். சரி. அசர்டைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் த்ரோ த ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா திட்ட நிலை. இப்போ என்ன திட்டத்தில் என்ன நிலை இருக்குது, அந்த நிலை பொசிஷனை வந்து அதனுடைய திட்ட அறிக்கை மாதிரி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கறது. இங்கே அஃபேருங்கிறது நம்மளுக்கு என்னென்னது ரிப்போர்ட் மாதிரி தெரியப்படுத்துறது. சரியா? அப்போ அசர்டைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் த்ரோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நிதிநிலை அறிக்கை மாதிரி கொடுக்கறது. இது ஒன்லி ஒன் ரிப்போர்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டடாக கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ராப்பராலாம் லீகலாக இதெல்லாம் செயல்பட முடியாது. டேட்டாஸை வச்சு செயல்படலாம். ஓகேவா? இதற்காக தான் பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் மெத்தட், இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறதை கம்பேரிங் டு த கேபிட்டல் நெட்ஒர்த். முதல் எவ்வளோ, முதல் சார்ந்த நிகர ஒர்த் என்ன, ஓகேவா, நிகர லாபம் என்ன, நிகர நஷ்டம் என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் பீரியட். அப்போ ஆரம்பத்தில் என்ன நடந்தது, முடிவில் என்ன நடந்தது, இன்பிட்வீனில் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால் இதனால் சொல்ல முடியும். எனி இன்க்ரீஸ் ஆஃப் கேபிட்டல் நெட்ஒர்த், எவ்வளோ கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட்ஒர்த் கேபிட்டல் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இஸ் டேக்கன் டு பி த ப்ராஃபிட் டிக்ரீஸ் கேபிட்டல் ரிகார்டட் த லாஸ். இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதே கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு என்னது லாஸாக கன்சிடர் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ கேபிட்டல் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் கேன் பி ஃபவுண்ட் த ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் பிகினிங் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இயர் ஆஃப் ரெஸ்பெக்டிவ்லி. ஒவ்வொரு வருஷமும் பிகினிங் கேபிட்டல் என்ன, எண்ட் ஆஃப் த கேபிட்டல் என்ன, இதில் லாபம் வந்துச்சா நஷ்டம் வந்துச்சான்னு ஒரு ரிப்போர்ட்டை தான் நம்ம சொல்ல முடியுமோ தவிர இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அக்யூரஸி இருக்கக்கூடிய கான்செப்டே கிடையாது. ஏன்னா 11th நம்ம படிச்சிருப்போம். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து ப்ராப்பராக போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டாக கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு கடைசியாக ஃபினான்சியல் பொசிஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன சொல்ல முடியும், அக்யூரஸி அண்ட் ட்ரூ வேல்யூ அண்ட் ஃபேர் வேல்யூன்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே அந்த ட்ரூ வேல்யூக்கும் மதிப்பு இல்லை, ஃபேர் வேல்யூக்கும் மதிப்பு இல்லை. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் பேலன்ஸ் அண்ட் பேலன்சஸ். இதில் வரக்கூடிய பேலன்ஸு நம்மளுக்கு வந்து 11th நம்ம பார்த்த பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி வந்து லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை பிரித்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸில் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸாக தான் பிரிக்கிறோம். ஆனால் பர்டிகுலர் டேட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் ஆஃப் த டேட்டாஸை மட்டும்தான் எடுத்து ஷோயிங்கில் நம்ம காட்டுறோம். ஸோ திஸ் மெத்தட் ஆஃப் த அசர்டைனிங் ப்ராஃபிட் லாஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் மெத்தட் ஆர் நெட்ஒர்த் மெத்தட் ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட்னு சொல்லலாம். 1 மார்க் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் மெத்தட் என்னவா சொல்லலாம், நெட்ஒர்த் மெத்தட்னு சொல்லலாம். நெட்ஒர்த் வந்து நிகர நம்மளுக்கு நினைவுக்கு எட்டிய வரை நிகர ஒர்த் என்ன,
செப்பரேட்டாக ஒவ்வொன்றா சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக சொல்கிறது தான் நெட்ஒர்த்துங்க. சரியா? அப்போ நெட்ஒர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட்னு சொல்லலாம். முதல் என்ன நடந்திருக்கு, முதல் வந்து ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது, இறுதி கட்டத்தில் எப்படி இருக்குது, இன்பிட்வீனில் எப்படி நடந்திருக்கும், வேறு ஏதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டல் போட்டாங்களா, இல்லை அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது போட்டாங்களா, அதனால் இந்த லாபம் வந்துச்சா, அதனால் இந்த நஷ்டம் வந்துச்சா, அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பேரிசன் பண்ண முடியும். அதனால தான் இது எந்த மெத்தட்னு சொல்கிறோம், கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தடுங்கிறோம். இதில் ஒரு 1 மார்க் உண்டு. சரியா? அசர்டைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட் அஃபையர்ஸ். ஸ்டேட்மெண்ட் அஃபையர்ஸ்னால் என்னென்னு ஒரே கீ பாயிண்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அசர்டைனிங் ப்ராஃபிட், ஓகேவா, இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டேட்மெண்ட் அஃபையர்ஸ். அவ்வளோதான். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் த்ரூ த ஸ்டேட்மெண்ட் அஃபையர்ஸ். நம்ம ஸ்டேட்மெண்ட் அஃபையர்ஸில் கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோம், லாப நஷ்டத்தை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் அட் த எண்ட் அண்டு கேபிட்டல் ஓப்பனிங், ஆரம்பம் முதல் இறுதி முதல், இது 2 தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறது. அடுத்தது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் சில இருக்குது. என்னென்னா, ஏதாவது முதல் வந்து வித்ட்ராவல் பண்ணால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ராயிங்ஸ்னால் எடுப்பு, ஓகேவா. போட்ட பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம தேவைக்காக பர்சனல் யூஸுக்காகவோ பர்சனல் செப்பரேட்டாக வேறு ஏதோ ஒரு யூஸுக்காகவோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அங்கே ட்ராயிங்ஸ் வந்துடும். எடுப்பு, அந்த எடுப்பை வந்து நம்ம டெர்மினாலஜியாக குறிக்கும்போது ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லி குறிக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுவோம்னா, எடுப்பு பணத்தை எடுப்போம், வேறு என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக முதல் போடுவோம். முதல் பத்தலன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டல் போடுவோம். இதை தான் நம்ம பண்ண முடியும். சரியா? அடிஷ்னலாக முதல் பத்தலனா முதல் போடுவோம், இல்லைனா அதிலேருந்து எடுப்போம். ஒன்று பணத்தை எடுப்போம், இல்லைனா முதல்ல போடுவோம். அந்த பணத்தை எடுக்கிறதுல ட்ராயிங்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம். குட்ஸை வந்து பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கலாம், இல்லைனா கேஷை எடுத்துக்கலாம், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இது எல்லாமே பர்சனல் யூஸுக்காக இந்த ட்ராயிங்ஸு, ஓகேவா. டேக் த க்ளோசிங் கேபிட்டல் அட் த பேஸ். கடைசியாக நம்ம எதை வந்து ஃபைன் பண்ணுறோம்னா, எண்ட் ஆஃப் த க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, முடிவுற்ற முதல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ட் ஆஃப் த க்ளோசிங் கேபிட்டலில் தான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் சுட் பி ஆடட் த க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, க்ளோசிங் இறுதி முதலோடு ஆட் பண்ணுறோம், தொடக்க முதலோடு லெஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இறுதி முதல்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்தி முடிச்சுட்டு கடைசியாக எங்கிட்ட முதல் இவ்வளோ தான் அப்படிங்கும்போது எடுத்த பணத்தையும் அதில் சேர்த்திக்கிறோம். ஆரம்ப முதலாக இருந்தால் கழிச்சிக்கிறோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு நிறுவனத்தை தொடங்குறேன், என் கையில் இருக்கிறது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். அந்த கேபிட்டல் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1 லேக் இருக்குது. இதில் வந்து என் பர்சனல் யூஸுக்காக வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு 20,000 எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஓப்பனிங் கேபிட்டலில் 20,000 எடுத்துட்டேன்னா 1 லேக் மைனஸ் 20,000 80,000 தான் என் கையில் இருக்கும். இதுதான் இப்போ. ஆனால் நான் எடுத்ததை கடைசியாக கணக்கு வழக்கு பார்க்குறேன்னு வச்சுக்க, எண்ட் ஆஃப் த இயரில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். க்ளோசிங் கேபிட்டல் வந்து இப்போ என்கிட்ட 80,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் பர்சனல் யூஸுக்காக எடுத்தது எவ்வளோ, 20,000. இப்போ 2ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 லேக், ஓகேவா. இந்த 1 லேக் அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பிகாஸ் ட்ராயிங்ஸ் வுட் ஹேவ் ரெடியூஸ்டு க்ளோசிங் கேபிட்டல். இதை தான் வந்து ரெடியூஸ்டு க்ளோசிங் கேபிட்டலை வந்து பண்ணுறோம். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர் ஆஃப் சப்ஸ்ட்ராக்டட். அடிஷ்னல் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு இன்க்ரீஸ்டு த க்ளோசிங் கேபிட்டல். இந்த அடிஷ்னல் கேபிட்டல் வந்து என்ன ஆகும்னா, கூடுதலாக முதல் போடும்போது க்ளோசிங் கேபிட்டலில் வந்து என்ன ஆகும், வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு த பிஸ்னஸ். அப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட்டு தொழில் தொடங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 50,000 ரூபா பத்தலைன்னா அதை தூக்கி போடுறோமே, அதுதான் என்ன பேர், அடிஷ்னல் கேபிட்டல். என்னது, அடுத்தது பாருங்கள், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். எப்படி கண்டுபிடிக்கிறது, க்ளோசிங் கேபிட்டல் இதுதான். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது பிரகாரம் பின்னாடி எவ்வளோ க்ளோசிங் கேபிட்டல் இருந்ததுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இப்போ இறுதி முதல் எவ்வளோ இருக்குது, அதில் எடுப்பு எவ்வளோ இருக்குது, கூடுதலான முதல் எவ்வளோ அடிஷ்னலாக போட்டிங்க, அந்த கூடுதல் முதல்ல வந்து நம்ம கழிச்சிக்கிறோம், இறுதி முதல்ல கூட்டிக்கிறோம், இறுதி முதலோட ட்ராயிங்ஸ் எடுப்பை கூட்டிக்கிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் கூடுதல் முதல்ல வந்து என்ன பண்ணிக்கிறோம், கழிச்சிக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா டைப்பு.
இது 1 மார்க். இந்த ஃபார்முலாவை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு adjusted closing capital equal to closing capital plus drawings minus additional capital. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது comparing adjusted closing capital with opening capital profit and loss can be ascertained. எப்படி அசர்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த மெத்தடில் தான் நம்ம சம்மு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சும்மா சிம்பிளிஃபை ஆனது தான். ஆனால் இதில் வந்து 1 மார்க் கம்பல்சரி, ஒரு டீவியேஷன்லேருந்து 1 மார்க் உண்டு. அதனால் இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்த ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட்டிக்கிறோம், லாஸாக இருந்தால் கழிச்சிக்கிறோம், ட்ராயிங்ஸை கழிச்சிக்கிட்டால் நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிடலாம். இந்த ஃபைண்ட் அவுட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், ஃபைண்ட் அவுட் க்ளோசிங் கேபிட்டல், ஃபைண்ட் அவுட் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சம கேட்கலாம். ஓகே, ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கேட்டான்னா லாப நஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்குங்க? இறுதி முதல் இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கிட்டு ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாப நஷ்டம் கிடைச்சிடும். இன்கேஸ் க்ளோசிங் கேபிட்டல் உனக்கு தெரியாது, அப்போ நீ என்ன பண்ணுவ? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறான், அதை எடுத்துக்குவ. ப்ளஸ் வந்து கூடுதல் முதல் கொடுத்துருக்குறான், அப்போது ஆரம்ப முதலும் கூடுதல் முதலையும் கூட்டிக்கிற. லாபம் எவ்வளோ வந்துச்சு அவ்வளோ கூட்டிக்கிற. லாஸ் வந்து நம்ம கழிக்க வேண்டியது, ட்ராயிங்ஸ் வந்து நம்ம கழிக்க வேண்டியது. அப்போ கழிச்சின்னா க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிரும். அடுத்தது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரியும், சரியா? ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸு அமௌண்ட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை கூட்டிகிட்டு அடிஷ்னல் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, நம்மளுக்கு எது கிடச்சிடும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடச்சிடும், சரியா? அடுத்தது இந்த மெத்தடில் தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் பிகினிங் ஆஃப் த டேக்கிங் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறோம். இப்போ சொத்துக்கள் லெவலு, பொறுப்புகள் லெவலு, அதில் இருந்து தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறோமோ தவிர மற்றபடி வேறு எங்கேருந்தும் ஓப்பனிங் கேபிட்டல் வரதில்லை. ஆரம்ப முதல் எங்கேருந்து வருது? எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. சொத்துக்கள்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து ஒரு லேண்ட் இருக்குது, அது நம்மளுக்கு சொத்து. அந்த லேண்டுக்காக நீ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, அது பொறுப்பு, லைபிலிட்டிஸ். அப்போ அங்கேருந்து தான் நீ ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துக்கிற. அடுத்தது அசர்டைன் க்ளோசிங் கேபிட்டல் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் அக்கௌண்டிங் பீரியட் ஆஃப்டர் மேக்கிங் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஏ டெப்ரிசியேஷன். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன், பேட் டெப்ட்ஸு, அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இதை ஃபஸ்ட்டு என்னான்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன்னா தேய்மானம், பேட் டெப்ட்ஸ்னால் வராத கடன், அவுட்ஸ்டாண்டிங்னா வெளியில் பண்ணக்கூடிய செலவு, நிறுவனத்திற்கு வெளியே பண்ணக்கூடிய செலவு, ப்ரீபெய்ட்னா முன்கூட்டியே பண்ணக்கூடிய செலவு, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னா வெளியில் இருந்து கிடைச்ச வருமானம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் முதல் ஏற்கனவே போட்டு அந்த முதல் மீதான வட்டி கிடைக்கிது. அடுத்தது ட்ராயிங்ஸ், இப்போ நீ சொந்த கம்பெனியிலேருந்து சம் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நீ பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிட்டால் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குற. ஒரு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு 10,000 ரூபாய்க்கு ஒரு டூ ருபீஸ் ரேட்டில் வந்து 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீ கொடுக்குறன்னு வச்சுக்கவே, அதெல்லாம் நம்மளுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அடுத்தது ஆட் அமௌண்ட் த ட்ராயிங்ஸ் போத் கேஷ் ஆர் த கைண்ட் த க்ளோசிங் கேபிட்டல். இப்போ பணம் ட்ராயிங்ஸ்லேயே வேறு நிறைய வகை இருக்குது, அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குட்ஸை பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கலாம், கேஷை பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கலாம், அதே மாதிரி பேங்க்கில் இருந்த பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அதை நம்ம திருப்பி பே பண்ணணும். இப்போ கொடுக்கும்போது அது ஆட், ட்ராயிங்ஸ் பணம் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை ஆட். டிடெக்ட் அமௌண்ட் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. புதுசாக ஒரு கேபிட்டல் வருது அடிஷ்னலாக, அந்த கேபிட்டல் வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது ஆட் பண்ணுறோம், க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது லெஸ் பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். அப்போ டிடெக்ட் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதலான முதலை வந்து நம்ம கழிக்கிறோம். இன்ட்ரடியூஸ்டு ஃபார் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதை கழிச்சது போக கிடைக்கிறது தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்.
சரி, இங்கே பாருங்கள், இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் தான் கடைசியாக நம்மளை எதை ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்குதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்குது. இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மோர் தென் ஓப்பனிங் கேபிட்டல் டினோட் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தால் அங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் குறைவாக இருந்தால், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற கேபிட்டல் வந்து 50,000 ரூபா இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 30,000 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன ஏற்படும்? லாஸ் தான் ஏற்படும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 50,000 இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் என்னது 60,000 இருக்குது. அம்மா நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸுங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டில் இருந்து கம்பல்சரி 1 மார்க் உண்டு. இந்த ஃபார்மேட் அப்படியே 2 மார்க்காக கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஃபார்மேட் இருந்தால் தான் சம்மு. இந்த 2 மார்க் சம் இதில் கம்பல்சரி ஒன்று உண்டு. சரி, இந்த ஃபார்மேட்டை நம்ம படிச்சிக்கணும். எப்படி படிப்பீங்க? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் இயர். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் காலம் போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் எண்டட் அப்படின்னு மேலே எழுதிக்கணும். இது ஒரு ரிப்போர்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். சரி, ரிப்போர்ட் டைப் தான். பர்டிகுலர்ஸுங்கிறது விவரம். இந்த ஆண்ட பணத்தொகை எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கிட்டு டேபிளில் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேபிட்டல் கொடுத்துட்டான், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறான். அந்த க்ளோசிங் கேபிட்டல் ஆர் எண்ட் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த எண்ட் ஆஃப் த இயர் கேபிட்டல் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான். சரியா? அது க்ளோசிங் கேபிட்டல் தான். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் இயர்னு எழுதினாலும் ஓகே, க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதினாலும் ஓகே. அப்போ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் இயர்னு எழுதி இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சம்மோட கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷனோட கீழே என்ன கொடுத்துருக்குறோம்? கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1 ஏப்ரல். இலிஸ்ட்ரேஷன் ஒன்று பாருங்கள். பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் ஏப்ரல் 2016 சொல்லியிருக்கிறோம், 2 lakh. இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா பிகினிங்கில் இருக்குது, 1 ஏப்ரலில் இருக்குது. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் இயர் 31st மார்ச் கொடுத்துருக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே 1st ஏப்ரலாக இருந்துச்சுன்னா 31st மார்ச் தான். ஓகேவா? அதே 1 ஜனவரியாக இருந்துச்சுன்னா 31st டிசம்பர் தான். அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த இயர் மொத்தம் கம்ப்ளீட்டட் ஆகிறது 12 மாதம் கம்ப்ளீட் ஆகணும். அதுதான் 1 இயர். சரி, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 70,000 கொடுத்துருக்குறோம். ட்ராயிங்ஸ் 40,000 கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 3,50,000. அதை எடுத்துக்காங்க. ஆட் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்குறானா? கொடுத்துருக்குறான். டியூரிங் த இயர் 40,000. அதையும் எடுத்துக்காங்க. என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 3,90,000 வருது. இப்போ லெஸ் பண்ணணும். எதை லெஸ் பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. எப்பயுமே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுங்கிறத இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டை வந்து க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை சேர்த்திட்டு அடிஷ்னல் கேபிட்டலில் லெஸ் பண்ணோட்டி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 70,000 லெஸ் பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னா 3,20,000 வருது. அப்போ இது என்னது? கேபிட்டலோட எதை சேர்த்துன்னு எதை கழிக்கணும், கழித்து முடிச்சோட்டி கிடைக்கிறது தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறேன்னா எவ்வளோ? ஓப்பனிங் கேபிட்டல் எஸ் த 1 ஏப்ரல் 2016 2 lakh கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோட்டி உங்களுக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைச்சிரும். இன்கேஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஒரு 30,000 ரூபாய் இருக்குன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 20,000. இன்கேஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 50,000, ஓப்பனிங் கேபிட்டல் 60,000 இருந்துச்சுன்னா லாஸ் 10,000. ஓகேவா? அதுதான் மெத்தட். இப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000 இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh தான் இருக்குது. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1,20,000 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த மெத்தட். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் பார்ப்போம்.